தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். போதை மாடல் திமுக ஆட்சி என்று அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். சென்னை எம்கேபி நகர் அரசு பள்ளிக்கு கஞ்சா பொட்டலம் கொண்டு வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் குறித்து புத்தகம் வைத்திருக்க வேண்டிய கைகளில் கஞ்சா பொட்டலம் என்பது அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். வருங்கால சந்ததியினர் எதிர்காலம் குறித்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாக அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு திமுகவில் பதவி கொடுத்து முதலமைச்சர் அழகு பார்ப்பதாக அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்தான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை எம்கேபி நகர் அரசு பள்ளிக்கு கஞ்சா பொட்டலம் கொண்டு வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் புத்தகம் வைத்திருக்க வேண்டிய கைகளில் கஞ்சா பொட்டலம் என்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வருங்கால சந்ததியினர் எதிர்காலம் குறித்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாக அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். போதை மாடல் திமுக ஆட்சி என்று அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். வருங்கால சந்ததியினர் எதிர்காலம் குறித்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாக அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பகிரலாம். வணக்கம் பவித்ரா. சென்னை எம்கேபி நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று வரும் 11ஆம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு கஞ்சா பொட்டலம் கொண்டு வந்தது தொடர்பாக தற்போது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில் திமுக ஆட்சியில் கல்வி நிலையங்கள் கூட போதைப் பொருள்களின் புகலிடமாக மாறியிருப்பது தமிழகத்திற்கு தலைகுனிவு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். புத்தகம் வைத்திருக்க வேண்டிய கைகளில் கஞ்சா பொட்டலம் என்பது வருங்கால சந்ததியினரின் எதிர்காலம் குறித்து அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கஞ்சா போதையில் நடைபெறும் குற்றங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் மிக மிக அதிகரித்துள்ளன என்றும் சமீபத்தில் திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் ஒரு வடநாட்டு இளைஞர் இளம் சிறுவர்களால் அறிவாளால் வெட்டிய காணொலியை பார்த்திருந்தோம். அதன் பிறகாவது திமுக அரசு கஞ்சா வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் வியாபாரிகளுக்கும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் திமுகவில் பதவி கொடுத்து அழகு பார்க்கும் முதலமைச்சர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்து அண்ணாமலை ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவார் என்று எதிர்பார்ப்பது தவறுதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அரசு பள்ளிகளில் தற்பொழுது போதைப் பொருள் புழக்கம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்றும் பிறகு எப்படி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் என்று அண்ணாமலை ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் 16 வயசு சிறுவனுக்கு கூட கஞ்சா கிடைக்கும் இடம் தெரிந்திருக்கிறது. சென்னை மாநகர காவல்துறைக்கு இன்னும் தெரியவில்லை என்பது 8வது உலக அதிசயம் என்று அவர் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். தமிழக பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள்: திமுக ஆட்சியில் நமது குழந்தைகள் எதிர்காலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தையே நீங்கள் தான் காப்பாற்றியாக வேண்டும் என்று கூறியுள்ள அவர், இன்று அரசு பள்ளி வரை வந்துவிட்ட கஞ்சா புழக்கம் நம் வீடு வரை வர வெகு நாட்கள் ஆகாது என்றும் இந்த திமுக அரசை அதன் ஏவலாளியாக மாறிவிட்டதாக தமிழக காவல்துறையோ இனியோ நம்பி பயனில்லை என்றும், குழந்தைகள் எங்கு செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாருடன் பழகுகிறார்கள் என்பதை தயவு செய்து உங்கள் நேரடி கண்காணிப்பில் வைத்திருங்கள் என பெற்றோர்களுக்கு அண்ணாமலை ஒரு அறிவுறுத்தலை வைத்திருக்கிறார். இந்த போதை மாடல் திமுக ஆட்சி இனியும் தொடர்ந்தால் தமிழக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்றும் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.